அன்றைக்கு கட்டுமரங்களை பயன்படுத்திய காரணத்தினால், மரங்களை பயன்படுத்தி அவர் களங்களை அமைத்த காரணத்தால் அவர்கள் தூரதேசம் சென்று வணிகம் செய்தார்கள், மீன்பிடித்தார் என்ற காரணத்தினால்தான் அந்த மரக்கலங்களை பயன்படுத்தி இஸ்லாமியர்கள் மரக்கையார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இஸ்லாமியர்கள் மரக்கையார்களாக, கிறிஸ்தவர்கள் கர்நாடகாவாக, அதே போன்று நம்முடைய மீனவர்களை பர்வத ராஜகுலம் என்று அழைக்கப்படுகின்றவர்களாக இவர்கள் இருக்கின்றனர். கரையோரம் வாழ்ந்த காரணத்தினால் இவர்களுக்கு கரையர்கள் என்ற ஒரு பட்ட பெயரும் உண்டு. எனவே இப்படி சிறப்புக்குரிய வாழ்ந்த இந்த மீனவர்களுடைய வாழ்க்கை, கடலும் கடல் சார்ந்த பகுதியில் வாழ்ந்த இந்த மீனவர்களுடைய நிலைமை எப்பொழுது கேள்விக்குறியாக வருகிறது என்றால், இந்த கடல் இவர்களுக்கு சொந்தமானது. எனவேதான் இவர்களை கடலாளிகள் என்று சொல்லுவார். கடலாளிகளுக்கு கடல் இன்றைக்கு சொந்தமாக இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் இவர்கள் கடலில் மூழ்கியிருக்கிறார் என்பதற்கு சான்றாகத்தான் அவருடைய நிலைமைகள் மாறி இருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் திரு ராவ் பொன் முருகன் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு ராபர்ட், திரு அமீத் அவர்களே, மற்றும் இங்கு பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கட்சியின் சார்பாகவும் அமைப்புகளின் சார்பாகவும் சகோதரர் இளைஞர் சங்கங்களின் சார்பாக வந்து கலந்து கொண்டிருக்கிறார். காலையிலிருந்து மாலை வரை ஒரு உன்னதமான கோரிக்கைக்காக ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய தொழில், அவர்களுடைய வாழ்க்கை என்பதை தாண்டி இந்த பிரச்சனையில் எங்களுக்கான பங்கு, இதை செலுத்துவதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லது நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக காலையிலிருந்து மாலை வரை இந்த இந்தியன் சஸ்பென்ஸ் சார்பாக இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இலங்கை பிரச்சனையை பொறுத்தவரையோ அல்லது கச்சத்தீவு பிரச்சனையை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இன்று மாற்று கருத்து என்பது இல்லை. இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் கூட கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று பேசுகிறார்கள், இலங்கை பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். ஆனால் முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் முடிவெடுத்து தன்னுடைய ஆளுமையின் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய குரல் இல்லை என்பதுதான் இன்று வருந்தத்தக்க விஷயம். ஏனென்றால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளோ அல்லது மாநிலம் சம்பந்தப்பட்ட உரிமைகள் என்பதோ டெல்லியில் இருக்கக்கூடிய கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த எண்ணம் தீவிரமாக இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பக்கத்து நாடுகளில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன நாடுகள் தான். பெரிய வல்லரசு நாடுகளோடு நாம் எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை. பெரிய ஒரு வல்லரசு நாடு இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா சைனா மட்டும்தான் இன்னைக்கு மிகப்பெரிய நாடாக நம்மளுக்கு அருகில் இருக்கு. மற்றவைகள் எல்லாமே சிறு சிறு நாடுகள். நம்மால் உருவாக்கப்பட்ட நாடு பங்களாதேஷ். பாகிஸ்தான் என்பது நம்மிலிருந்து பிரிந்து போன நாடு. இன்று பல்வேறு துறைகளில் இந்தியாவிற்கு சமமாக இருந்தது வர முடியாத நாடு. ஒவ்வொரு நாடும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடு. இலங்கை என்பது நம்மை அண்டி இருக்க வேண்டிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களைப் போல அதுவும் ஒரு மாநிலமாக இருக்க வேண்டிய நாடு இன்று நம் கண்ணிலே விரலை விட்டு ஆட்டக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது என்றால் டெல்லியிலே இருப்பவர்களுக்கு ஆண்மை இல்லை என்றுதான் அர்த்தம். இதைத்தான் நாம் குறிப்பிட வேண்டுமே தவிர வேற எந்த ஒரு கருத்தையும் இங்கு மாற்று கருத்தாக பதிவு செய்யவே இயலாது. ஏனென்றால் இங்கு மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தொழிலை செய்து தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டிய மீனவர் இன்று பக்கத்து நாட்டினுடைய கடற்படையால் கடக்கப்படுகிறான், தாக்கப்படுகிறான், உயிரிழக்கிறான் என்றால் இதைவிட ஒரு மோசமான அவமானம் என்பது இந்த இந்திய நாட்டிற்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் இந்த அவமானத்தை சகித்துக் கொண்டு ஒரு ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் மாற்றப்பட வேண்டியது யார் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இன்று இந்தியாவினுடைய தேவை என்பது நம்முடைய உள்நாட்டு பிரச்சனைகள், வேலை, விலைவாசி, வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்பு என்பதை தாண்டி சர்வதேச அளவிலே இந்தியாவினுடைய பெருமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு உறுதி வாய்ந்த திறமையான நபர் தான் நமக்கு வேண்டுமே தவிர மற்றவற்றை நமக்கெல்லாம் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிற ஆட்சியாளர்கள் இதை அவசியமில்லை என்கின்ற சூழ்நிலை நெருங்கி வருகிறது. ஏற்கனவே 5 மணிக்கு நீங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்ய வேண்டியது. நான் அதிகமான கால அளவை எடுத்துக் கொள்ளப் போவதில்லை. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு எங்களுடைய மாநில தலைவரை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். அவருக்கு ஒரு முக்கியமான அலுவல் காரணமாக இங்கு வந்து சேர முடியாது 5 மணிக்குள்ளாக என்பதால் என்னை நீங்கள் உடனடியாக அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். அவருடைய சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாகவும் உங்களது அனைத்து கோரிக்கைகளிலும் ஒரு அணுவில் கூட எங்களுக்கு மாற்று
இயல்பாகவே, அதாவது எண்ணிக்கை என்பது நமக்கு முக்கியமல்ல. விதை சிறிதாக இருக்கலாம், ஆனால் வீரியம் பெரிதாக இருக்க வேண்டும். அதே போல இந்த இந்தியன் பிரஸ் கிளப்பிலே இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் சமுதாயத்திலே மிக முக்கியமான தாக்கத்தை உருவாக்கக்கூடிய நபர்கள் என்ற அளவிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவு செய்து சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் இந்தியன் பிரஸ் கிளப்புடைய தலைவர் அவர்களுக்கு பலரசத்தை கொடுத்து உண்ணாவிரதத்தை நிறைவு செய்கிறார். அடுத்தடுத்து